வணக்கம். இது சுவிஸ் நியூஸ் 7 செய்திகள். சுதந்திரத்தின் சாம்பல் மூட்டையில் சோற்றுக்கான சமர், கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பும் ஓர் இனத்தின் உளவியல் வீழ்ச்சியும். சுவிஸ் மற்றும் ஐரோப்பிய நாட்டில் இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு சூரிச் நகரில் இயங்கி வரும் SKT நாதன் கடை கார்த்தும்ஸ்ட்ராசே 135 855 சூரிச் என்ற முகவரிக்கு இடமாற்றம் நடைபெறவுள்ளது. அதிக வாகன தரிப்பிடங்கள், ராம் போக்குவரத்து வசதியோடு பொதுப்பொலிவுடன் மிக விரைவில் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகிறார்கள். சுவிஸில் நீங்கள் தங்க நகைகளை நம்பிக்கையாகவும் நியாயமான விலையிலும் வாங்கிக் கொள்ள SKT நாதன் கடை சூரிச். சுதந்திரம் முக்கியமில்லை, சோறுதான் முக்கியம். இது வெறும் வார்த்தை அல்ல. போருக்கு பின்னரான ஈழத்தமிழ் சமூகத்தின் நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும் அடிமை சாசனம். அண்மையில் யாழ்ப்பாணத்தில் ரீச்சாவில் நடந்த உணவு திருவிழாவில் ஒரு வாயுணவுக்காக முண்டியடித்து தங்களுக்குள் மோதிக்கொண்ட கூட்டத்தை பார்த்தபோது ஒரு வரலாற்று துயரம் நம்மை முகத்தில் அறைகின்றது. ஒருபுறம் செம்மணி மண்ணை தோண்ட தோண்ட வெளிவருகின்ற 500க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள், ஒரு இனம் சந்தித்த கட்டமைப்பு ரீதியான இன அழிப்பின் சாட்சியங்களாக அந்த மண்டியோடுகள் பட்டைவர்த்தனமாக பற்களை காட்டி நீதி கேட்டு வெறித்து பார்க்கின்றது. இன்னொரு புறம் தையட்டி விகாரை தனது நிலத்தின் மீதான சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்பின் ஆணவ குறியீடாக உயர்ந்து நிற்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்ட தங்களின் உறவுகளுக்காக பல ஆண்டுகளாக வீதிகளில் கண்ணீரோடு காத்திருக்கும் தாய்மார்களின் போராட்டங்களுக்கும் சொந்த நிலத்தை மீட்கிறடக்கும் மேல்குடியேற்ற போராட்டங்களுக்கும் வராத கூட்டம் ஒரு உணவு திருவிழாவுக்கு மட்டும் அலைமோதி செல்கிறது என்றால் நாம் எங்கே நிற்கின்றோம்? இந்த முரண் வெறும் பசியின் வெளிப்பாடு அல்ல, இது ஒரு இனத்தின் அரசியல் தன்னுணர்வின் மரணம். வரலாற்று பதிவுகளையும் சமூக அசைவு இயக்கங்களையும் கூர்ந்து நோக்கும் போது இது தற்செயலானது அல்ல என்பது புரியும். இது போருக்கு பின்னரான சூழலில் ஒரு சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட கலாச்சார அழிப்பின் துல்லியமான அறுவடை. ஆதிக்கவாதி தனது ஆயுதங்களை பாவிப்பதற்கு முன்பாகவே ஒடுக்கப்பட்டவனின் மனதிற்குள் தனது சித்தாந்தத்தை வெற்றிகரமாக விதைத்து விடுகின்றான் எனும் பிரெஞ்சு கரீபிய தத்துவியலாளரான பிரான்சிஸ் பெனோனின் கூற்று ஈழத்தமிழ் சமூகத்தின் இன்றைய உளவியலை நிலைக்கு கச்சிதமாக பொருந்துகிறது. உரிமை போராட்டங்கள் எவ்வாறு வெற்றி நுகர்வு கலாச்சாரத்தால் விழுங்கப்படுகின்றது என்பதை பெனோனின் தத்துவ கண்ணாடியில் அணுகும் போது நம்முன் விரிவது ஒரு கூட்டு மனப்பிறழ்வின் உச்சகட்டமாகும். ஒரு இனம் தனது அரசியல் விடுதலையை இழக்கும் போது அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஆதிக்க தரப்பு கையாளும் மிக நுட்பமான ஆயுதம் நுகர்வியம். தமது நிலம் பறிபோகிறது. செம்மணியில் புதைக்கப்பட்ட உறவுகளில் எலும்புகள் சாட்சியாக வெளிவருகின்றன என்ற எந்த சுரணையுமின்றி ஒரு உணவு திருவிழாவில் கூடிய மக்கள் வெள்ளம் உணர்த்துவது பசியல்ல, மாறாக தமது உண்மையான அடையாளத்திலிருந்து அவர்கள் முற்றிலுமாக அந்நியப்பட்டு போனதை. சுதந்திரம், உரிமை, தன்னாட்சி போன்ற உயர்ந்த அரசியல் லட்சியங்களை சிந்திக்க முடியாதபடி ஆக்கிரமிப்பாளர்கள் ஒடுக்கப்பட்டவனின் உலகத்தை மிகச் சிறியதாக சுருக்கிவிடுகிறார். அந்த சிறிய உலகத்தில் சோறு மட்டுமே மிகப்பெரிய விடுதலையாக தோற்றமளிக்கிறது. லண்டனில் இருந்து வந்த ஒரு முதியவர் இந்த அவலத்தை புரிந்து கொள்ளாமல் உளறி கொட்டியதால் சமூக வலைதளங்களில் ஈவிரக்கமின்றி வறுத்தெடுக்கப்படுகிறார். மறுபுறம் ரீச்சா உரிமையாளரான பாஸ்கரன் குறிவைக்கப்படுகிறார். அவர் தனது பணபலத்தையும் புலம்பெயர் பின்புலத்தையும் வைத்து அரசியலில் தங்களுக்கு போட்டியாக வந்துவிடுவார் என்று அஞ்சும் ஒரு கூட்டம் அதை நேரடியாக வெளிப்படுத்த திராணியற்று நிழல் பரப்புரை போர் நடத்துகிறது. நிதர்சனத்தை எதிர்கொள்ள முடியாத ஒரு சமூகத்தின் கூட்டு மனப்பிறழ்வை இது காட்டுகிறது. தன்னை ஒடுக்கும் உண்மையான எதிரியை எதிர்க்க திராணியற்ற நிலையில் தன்னுள் புதைந்து கிடக்கும் கோபத்தையும் விரக்தியையும் தன் சக மனிதன் மீதே பிரயோகிக்கும் இந்த நிலையை பனோன் கிடைமட்ட வன்முறை என்று அழைக்கிறார்கள். ஆக்கிரமிப்பாளர்களின் துப்பாக்கி குழாய்களுக்கு முன் கைகட்டி நிற்கும் கூட்டம் உணவு மேசையின் முன் சக தமிழனின் சட்டையை பிடிக்கிறது. இது நோயை விட்டுவிட்டு நோய்க்கான அறிகுறிகளோடு சண்டையிடும் அபத்தம்.
காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான போராட்டங்களும் மீள்குடியேற்ற போராட்டங்களும் தனித்து விடப்படுவதன் காரணம் இந்த சமூகத்தின் கூட்டு நினைவாற்றல் திட்டமிட்டு அளிக்கப்பட்டதேயாகும். ஒரு இனத்தின் வரலாற்றையும் தியாகங்களையும் மறக்கடிக்க செய்து அன்றாட பிழைப்பை மட்டுமே சிந்திக்கும் சதைப்பிண்டங்களாக அவர்களை மாற்றுவதே ஆக்கிரமிப்பாளனின் இறுதி இலக்கு. பிரெஞ்சு சிந்தனையாளர் எட்கர் மோரின் சிக்கல் சிந்தனை தத்துவம் சமூக நிகழ்வுகளை ஒற்றை பரிமாணத்தில் அணுகுவதை கடுமையாக நிராகரிக்கிறது. உணவு திருவிழாவில் சோற்றுக்காக அடித்துக் கொள்ளும் கூட்டத்தையும் செம்மணி புதைக்குழிகளை தையட்டி விகாரைகளையும் தனித்தனி நிகழ்வுகளாக பிரித்து பார்ப்பது ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சாதகமான குருட்டு பார்வை. மோரின் தத்துவ கூற்றுக்களின் வழியே இந்த வீழ்ச்சியை மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். சிக்கலான சமூக பிரச்சனைகளை மிக எளிமையான ஒற்றை காரணிகளாக சுருக்கி பார்க்கும் மனித சிந்தனையின் பலவீனத்தை தான் மோரின் குறுக்கல்வாதம் என்கிறார்கள். ஒரு மாபெரும் அரசியல் விடுதலைக்காக போராடிய இனம் இன்று தனது இருப்பை உயிர் வாழ்தல் மற்றும் நுகர்தல் என்ற ஒற்றை புள்ளிக்குள் குறுக்கிக் கொண்டுள்ளது. உணவு திருவிழாவில் முண்டியடிக்கும் அந்த சிறு கூட்டம் ஆயுதங்களினால் தோற்கடிக்கப்பட்டு அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு ஒட்டுமொத்த தேசிய இனத்தின் நேரடி பிரதிபலிப்பு. அந்த வன்முறை கணத்தில் கட்டமைக்கப்பட்ட கலாச்சார அழிப்பின் ஒட்டுமொத்த வெற்றியும் முழுமையாக அடங்கியிருக்கிறது. ஒரு புறம் மரண ஓலங்கள் மற்றும் எலும்புக்கூடுகள், மறுபுறம் குற்ற உணர்ச்சியற்ற கேளிக்கைகள் மற்றும் நுகர்வு வரி. இறந்த காலத்தில் மீதான மரியாதையும் நிகழ்காலத்தின் மீதான பொறுப்பற்ற தன்மையும் முட்டி மோதும் இந்த சமூகம் துயரத்தை எதிர்கொள்ள முடியாமல் கேளிக்கைகளில் தஞ்சம் புகுந்து தன்னைத்தானே மறத்து போகச் செய்கிறது. போர் மற்றும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பால் தமிழ் சமூகம் அரசியல் விழிப்புணர்வை இழந்து நுகர்வு கலாச்சாரத்திற்கு தள்ளப்படுகிறது. இப்பொழுது இந்த அரசியல் விழிப்புணர்வற்ற அடிமை மனநிலைதான் மேலும் பல ஆக்கிரமிப்புகளை தட்டி கேட்க முடியாத கையாலாகாத தனத்தை உருவாக்கி ஆக்கிரமிப்பாளர்களின் அதிகாரத்தை மென்மேலும் பலப்படுத்துகிறது. பனோன் சொல்வது போல ஒவ்வொரு தலைமுறையும் ஒப்பீட்டளவில் தனது கடமையை அறியாமையின் இருளில் இருந்து கண்டறிய வேண்டும், அதனை நிறைவேற்ற வேண்டும் அல்லது துரோகம் செய்ய வேண்டும். இன்றைய தமிழ் சமூகம் தனது வரலாற்று பொறுப்புக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. சோற்றுக்காக முண்டியடிக்கும் கைகள் நாளை சுதந்திரத்திற்காக கொடியேந்த போவதில்லை. நிலங்களை மீட்பதற்கு முன்பாக ஆக்கிரமிக்கப்பட்ட தமது மூளைகளை மீட்டெடுக்க வேண்டிய அவசர கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். மோரின் பார்வையில் இந்த வீழ்ச்சியிலிருந்து மீள ஒரே ஒரு வழி குருட்டுத்தனமான பார்வையை கைவிட்டுவிட்டு சமூகத்தை முழுமையாக புரிந்து கொள்ளும் விழிப்புணர்வை அடைவதுதான். வயிற்று பசியை விட உரிமை பசி எப்போது ஒரு சமூகத்தில் உரைக்கின்றதோ அப்போதுதான் அவர்களுக்கு விடிவு. இல்லையென்றால் உரிமைகளை இழந்து ஆக்கிரமிப்பாளர்களின் எச்சிலைகளுக்காக காத்திருக்கும் ஒரு நாடோடி கூட்டமாகவே நமது வரலாறு முடிந்து போகும். இது வெறும் விமர்சனம் அல்ல, ஒரு வரலாற்று வீழ்ச்சியின் விளிம்பில் நின்று கொண்டு மீதமிருக்கும் மான உணர்வை தட்டி எழுப்பும் இறுதி அழைப்பு. எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.